இது ஜெனரல் ஸ்பிளிட் ஏசி. இது வந்து கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். இது பொதுவாக ஓஜென்டர்னு சொல்லுவாங்க, பட் இது பிராண்ட் வந்து ஜெனரல். இது வந்து R410A சிஸ்டம் 1.5 டன் ஏசிங்க. ஆக்சுவலி இது கெப்பாசிட்டி வீக்காக இருந்ததுனால ஏசியில் கூலிங் வரல, அதை வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அவுட்டோர் கவரை பிரிச்சதுனால ஒரு இன்சைட் வியூ காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏசியோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. இந்த ஏசியோட அவுட்டோர் கனெக்டரே பார்த்தீங்கன்னா 5 வயர் கனெக்டர் வரும். ஒன்று எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன் நியூட்ரல், அடுத்து வந்து ஒரு லைனு நியூட்ரல், அது இல்லாமல் கம்யூனிகேஷன் வரும். இதோட வயரிங்கை நான் இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக இந்த ஏசியில் இண்டோர்லேருந்து அவுட்டோருக்கு வராது, அவுட்டோர்லேருந்து இண்டோர் பவர் போகும். இது வந்து ஸ்டெபிளைசர்லேருந்து ஃபர்ஸ்ட் அவுட்டோருக்கு வந்துடும், அவுட்டோர்லேருந்து ரிலேக்கு இன்புட் போகுது. இது AC to 30 ஒர்க் பண்ணுற ரிலே. ஸோ இந்த ரிலேயோட அவுட்புட்டில் 2 வயர் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபேன் மோட்டர், கண்டென்சர் ஃபேன் மோட்டருக்கு போகுது இந்த ரெட் வயர். அதர் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு காமன் டெர்மினலுக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து மெயின் இன்புட் ஃபேஸ்லேருந்து இன்னொரு வயர் எடுக்கிறாங்க. அந்த வயர் பார்த்தீங்கன்னா இந்த 6 amps கிளாஸ் ஃபியூஸ் போகுது. பொதுவாக மற்ற எல்லா பிராண்டும், ஒரு சில பிராண்ட் தவிர மற்ற எல்லா பிராண்டுமே நார்மலாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் சேஃப்டி நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 6 amps கிளாஸ் ஃபியூஸ்லேருந்து அவுட் ஆகிற ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் சுவிட்சுக்கு போகுது. பட் இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா LP சுவிட்சா HP சுவிட்சான்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒயரிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து LP சுவிட்சுன்னு சொல்லியிருப்பேன், பட் இது ஒரு HP சுவிட்ச். இது ஒரு சிலர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து HP சுவிட்ச், இது LP சுவிட்ச் இல்லைன்ட்டு. நானும் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கண்டென்சரோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூஸ்லேருந்து வர ஃபேஸ் பார்த்தீங்கன்னா HP சுவிட்சுக்கு போயிட்டு திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து தேர்ட் டெர்மினலுக்கு வருதுங்க, 1Lங்கிற இடத்துக்கு வருது. ஸோ இங்கே இருந்தால் இண்டோருக்கே பவர் போகுது, 1L இருந்தால் இண்டோர் PCBக்கே பவர் போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர்லேருந்து அவுட்டோருக்கு பவர் வரும், ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து அகைன் அந்த கிளாஸ் ஃபியூஸ் வழியாக போய் ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வழியாக ட்ராவல் ஆகி இங்கே ஃபேஸ் வந்து இண்டோருக்கு போகுது. இண்டோர்லேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் டெர்மினல் இருக்குது, இது வழியாக இண்டோர்லேருந்து ஃபேஸ் வருதுங்க. ஃபேஸ் வந்து டேரெக்டாக அந்த ரிலேவோட காயில் சப்ளைக்கு போகுது. ஸோ காயில் சப்ளை எனர்ஜைஸ் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கம்ப்ரஸர் அண்ட் ஃபேன் மோட்டருக்கு பவர் போய் ரன் ஆக ஆரம்பிக்குது. இந்த வயரிங் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சுற்றி வர மாதிரி தெரியும், பட் முழுக்க சேஃப்டி பர்பஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஏசி ரன் ஆகிட்டு இருக்கப்ப சிஸ்டமில் சோக்கிங் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கப்ப ப்ரெஷர் அதிகமாக பில்டப் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் வந்து ஏசி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்படி டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இண்டோருக்கு போகிற பவர் கட் ஆயிரும், ஏசி உடனே ஆஃப் ஆயிரும். இதோட ஃபுல் வயரிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது.